சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு ஏபி திரை. இந்த ஷோல சுயல் சீசன் 2 உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜா 40 to 50 மினிட்ஸ் டூரேஷன். இது ஒரு மீடியம் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சுயல் பார்ட் 1 உடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த சுயல் பார்ட் 2 பூர்த்தி செஞ்சதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மர்டர் மிஸ்டரி த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கொலை 8 சஸ்பெக்ட், அந்த 8 சஸ்பெக்ட்ல யாரு இந்த கொலையை பண்ணா அல்லது வேற இடத்துல இருந்து யாரா வந்து பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியான மல்டிபிள் ஆங்கிள் கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸுடைய ஆரம்பத்திலேயே ஐஸ்வர்யா ராஜேஷ் உடைய ஒரு கேஸ் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்த கொலைக்கான அந்த கேஸ் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கேஸ்ல ஆஜரான வக்கீல் தான் வந்து பாத்தீங்கன்னா லாலை பொறுத்த வரைக்கும் சமூகத்துல ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் எடுத்த நபர். இவரு அவருடைய காட்டேஜ்ல வச்சு மர்மமான முறையில யாரோ கொலை செய்யறாங்க. அந்த கொலையை பண்ணது யாரு, அந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை நடத்தும் போது பார்ட்லயே கௌரி கிஷன் அப்படிங்கிற ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்து 7 நபர்கள் வந்து நான் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி சரணடைகிறாங்க. இந்த 8 பெண்களுக்குமான கனெக்ஷன் என்ன, ஏன் இவங்க லால கொலை பண்ணாங்க, லால் அவருடைய பின்னணி என்ன, இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய வெப்சீரிஸ் தான் இந்த சுயல் 2. இந்த வெப்சீரிஸை பத்தி ஆலோசனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த வெப்சீரிஸினுடைய ஸ்கிரீன் பிளே. அதாவது 8 எபிசோடு ஒவ்வொன்றும் ஆவரேஜா 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் வெப்சீரிஸ். அதாவது எங்கேயுமே கொஞ்சம் கூட போர் அடிக்காதவாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப பரபரப்பாகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு கொலை, அந்த ஒரு கொலையை வச்சு மல்டிபிள் விஷயங்களை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல அஷ்டகாளி அப்படிங்கிற ஒரு திருவிழாவை பேரெல்லாம் காட்டியிருப்பாங்க. அஷ்டகாளி அப்படின்னா 8 காளிங்க. அந்த 8 காளிங்க 8 பெண்களோட கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல இந்த லால் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்ல கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் மஞ்சு மோகன், அவங்க மஞ்சம்மாள் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் கேரக்டரா கொஞ்ச நேரம் வந்தாலும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா இருக்கும். அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கதிர், இவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல போலீஸ் கதாபாத்திரத்தை கலைப்பிருப்பாரு. இதுலயும் அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான நடிப்பு கொடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த சைல்டு அபியூஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோசியல் இஷ்யூஸை பத்தி பேசியிருப்பாங்க. இதுல ஹியூமன் டிராபிக் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேசியிருப்பாங்க. அதுவும் மட்டும் இல்லாம இந்த காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம், காட்டின விதம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓவராலா ஒரு தரமான ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பிரச்சனையாப்பட்டது என்ன அப்படின்னா அந்த 8 பெண்கள் ஏன் அந்த கொலையை பண்ணாங்க, அதுக்கான பின்னணியை ரிவீல் பண்ற விஷயமா இருக்கட்டும், அந்த கொலையாளி யார் அப்படின்ற ரிவீல் பண்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி காட்டின மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் டீட்டெயிலா காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஓவராலா ஒரு தரமான சீரிஸ். இந்த சீரிஸுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3. ஒன்ஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.